ஆடு உறவு குட்டி பகையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கோவில்ல கோபப்பட்டு கத்திருக்காங்க விஜயோடைய அம்மா சோபா. விஜயை தேடி இப்ப அடுத்த ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. விஜய்க்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கிறதா அப்பப்போ செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இவங்க ஒன்னா போட்டோஸை எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் சோபா 2 பேரும் காஞ்சி காமாட்சி அம்மனை சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சங்கர மடத்துல விஜயேந்திர சுவாமிகளை சந்திச்சு ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோவில்ல தரிசனத்தை முடிச்சிட்டு வெளியில வந்திருக்காங்க. அப்போ செய்தியாளர்கள் அவங்கள சூழ்ந்துகிட்டு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ரிப்போர்ட்டர்ஸ பார்த்தோன்னே சோபா கடுப்பாகி பக்கத்துல வராதீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் யாருமே அது காதை கொடுத்து கேட்கல. எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட விஜயனுடைய அரசியல் வருகையை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவரு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எப்பவுமே என் பிள்ளைக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயுடைய அரசியல்ல உங்களுடைய ஈடுபாடு இருக்குமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜக பிரமுகர் கணேஷ் இவங்க கூட இருந்ததுதான். இவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தர். விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க கூட சுத்துறாங்கன்னா ஏதோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை விமர்சிச்சுட்டு வராங்க. இதுக்கு மேலையும் லேட் பண்ணா இருக்கிற கொஞ்ச நஞ்சமானமும் போயிரும் அப்படின்னு கோட் படத்துக்கு இணையா விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம மெனக்கிடுறோமோ அந்த அளவுக்கு தான் அதோடைய ரிசல்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அஜித் பெருசா படப்பிடிப்புல எல்லாம் ஈடுபாடு காட்டாம இருக்கிறதுனாலதான் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு போல. இப்போ ஆதித்ய ரவிச்சந்திரன் கூட்டணியில குட் பேட் அக்லி படத்துல கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாசத்துல இது முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்ச மீதி வேலைகள், அதாவது விடாமுயற்சி படத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா விஜய் நடிப்புல வெளிவரக்கூடிய கோட் படத்துக்கு போட்டியா விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மொத்த டீமும் விஸ்வரூபமா செயல்பட்டு வராங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா வாரிசும் துணிவும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறமா லியோ படமும் வந்துருச்சு, கோட் படமும் வரப்போகுது. ஆனா இடைப்பட்ட காலத்துல அஜித்துடைய ஒரு படம் கூட வரல. இப்படியே போனா நம்ம மேல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிரும்னு முழு வீச்சுல இப்போ அஜித் இறங்கி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. போதையில அஞ்சலி கிட்ட மட்டமா நடந்திருக்காரு பாலையா. என்ன ப்ரோ இது, இப்படியே அசிங்கமா நடந்துப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் அசிங்கமா கேள்வி கேட்டுட்டு வராங்க. இவர் போதைய போட்டுதான் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா மேடை நாகரிகம்னா என்னன்னு இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட தெரியலன்னு நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வராங்க. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எல்லாரோட முகமும் தெரியணும், கொஞ்சம் தள்ளி நில்லுமா அப்படின்னு அஞ்சலி கிட்ட சொல்லிருப்பாரு போல. ஆனா அஞ்சலி முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இவர் டென்ஷன் ஆகி அவங்க கையை பிடிச்சு கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸா பின்னாடி தள்ளி விடுறாங்க. செம்ம ஷாக் ஆகிட்டாங்க அஞ்சலி. ஆனா அதை எல்லாரும் பாக்குறாங்க. கண்டிப்பா இதை பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு அப்படியே சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு செம்மையா கடுப்பு ஆகியிருக்கும். ஆனா என்ன பண்றது, இப்போ வாய்ப்பு இல்லாததுனாலதான் அது எதையுமே வெளியில காட்டிக்காம அவங்க சிரிச்ச முகமாவே இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே இதை பத்தி அவங்க பேசவும் இல்லை. ஜெயம் ரவி லைனப்ல இருக்கக்கூடிய 5 படங்கள் என்னென்ன தெரியுமா? இதுல முதலாவதா பிரதர்னு ஒரு படத்துல கமிட் ஆகி இருக்காங்க. பிரியங்கா மோகன் இவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்புல ஜீனி படம் ஒரு ஃபேண்டசி படமா உருவாகிட்டு வருது. இதுல கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் இதோடைய போஸ்டரே பயங்கரமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு அடுத்ததா கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல காதலிக்க நேரமில்லை படம் உருவாகிட்டு வருது. முழுக்க காதல் ரொமான்ஸ் கலந்த ஒரு படமா இருக்கும். இதுக்கு அடுத்ததா மோகன் ராஜா இயக்கத்துல தனி ஒருவன் 2 படத்தினுடைய அறிவிப்பும் வெளியாக இருக்கு. அண்ட் கடைசியா இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல ஜெயம் ரவி ஒரு குடும்ப படத்துல கமிட் ஆகி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டு பிள்ளை எப்படி ஒரு ஃபேமிலி பாங்கான படமா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.